ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு ஃபஸ்ட்டுலாம் எங்கேயாவது போகணும் அப்படின்னு நினைக்கும்போது, நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றது வந்து பார்க்கு, பீச்சு அந்த மாரி தான் இருக்கும். ஆனா, இப்பல்லாம் எங்கேயாவது போகணும்னு நினைக்கும்போது, நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றது, எந்த கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு தான் தோண ஆரம்பிக்குது. அப்படி நாங்க போணும்னு நெனச்ச கோவில் தான் பெரியபாளையத்தம்மன் கோவில். பவானி அம்மன் கோவில் சொல்லுவாங்க. இந்த கோவில பத்தி மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ரொம்ப ஃபேமஸான கோவில். ஸோ அந்த கோவிலுக்கு தான் நாங்க போயிட்டுருக்கோம். காலையிலே எழுந்து கிளம்பி, குளிச்சுட்டு ஒரு ஒரு பாசிட்டிவான வைபை நோக்கி நாங்க போயிட்டுருக்கோம். எப்பயுமே சென்னையில வந்து இந்த டிராஃபிக்கை பார்த்து பார்த்து பழகி போன எல்லாருக்குமே வந்து ஒரு அவுட் ஆஃப் சிட்டின்றது ஒரு பீஸ்ஃபுல்லானது தான். அப்படியே போகிற வழி எல்லாமே வந்து புல்வெளி, வயல்வெளி அதெல்லாமே நாங்கள் பார்த்து ரசிச்சுட்டு தான் போயிட்டே இருந்தோம். நின்று பார்க்கலான்னு பார்த்தா உச்சி வெயில் மண்டையை பொழக்குது. ஸோ அதனால் காரில் போகும்போதே ரசிச்சுட்டே போனோம். ஸோ இந்த கோவில் போகிறதுக்கு வந்து 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் குறைஞ்சது ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு நம்பிக்கை இல்லை அவ்வளோ சீக்கிரம் போவோன்றது. ஏன்னா வண்டி ஓட்டுறது யார்? என் ஹஸ்பண்ட் ஆச்சே. கண்டிப்பாக 3 ஹவர் ஆக்கிடுவார். ஏன்னா அவர் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ரூட்டை வந்து போகவே மாட்டார். சுற்றி சுற்றி தான் கூட்டிகிட்டு போவார். ஸோ அதனால வந்து சின்ன வயசில் ஒரு விவரம் தெரிஞ்ச வயசில் நான் அந்த கோவில் போயிருக்கேன். ஆனால் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது. சின்ன வயசில் நம்ம இதெல்லாம் பார்த்தோமே இப்போ இருக்குமா அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துகிட்டே தான் இருக்குது. கோவிலுக்கு ரீச் ஆகின உடனே அந்த உள்ளே நம்ம நுழைஞ்சிட்டாவே நமக்கே தெரிஞ்சிடும் கோவில் வந்துடுச்சுன்ட்டு. ஸோ எங்கே திரும்பினாலுமே கடைங்க இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நம்ம கோவிலுக்கு வந்து ஆல்மோஸ்ட் நம்ம ரீச் ஆகிட்டோம்னு சொல்லிட்டு. எல்லா இடத்துலையுமே வந்து அந்த ஜாடி அதெல்லாமே ரொம்ப அழகழகாக வச்சுருந்தாங்க. எல்லாமே வந்து ரூ. 100 ரூ. 150 அந்த ரேஞ்சில் தான் போட்டிருந்தாங்க. சரி வாங்கலாம், நம்ம கோவில் போயிட்டு வந்து வாங்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் நான் வந்து பார்த்துட்டே தான் போனேன் நான். பட் வாங்க முடியல. அப்புறமா வந்து வயசானவங்கலாம் வந்து அந்த சட்டி பானைலாம் கூட வித்துட்டே இருந்தாங்க. பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் அதை வாங்க முடியல. ஏன்னா அது நான் வாங்கி அது 2 வாட்டி உடஞ்சிடுச்சா, அதனால் எனக்கு இப்போ அதை வாங்கவே முடியல. அந்த உச்சி வெயிலில் வந்து அந்த பாட்டிலாம் உட்காந்து விற்கும்போது எனக்கு ரொம்ப நம்மளால வாங்க முடியலையே அப்படின்ற ஒரு ஏக்கம் இருந்தது எனக்குள்ள. எல்லாருமே கண்டிப்பாக போனீங்கன்னா இந்த மாதிரி சட்டி பானைலாம் விற்கிறாங்களா, அவங்கள்ட்டலாம் நீங்கள் வாங்குங்க. அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படியே நாங்கள் வந்து காரை பார்க் பண்ணிட்டோம். காரை பார்க் பண்ணது ரொம்ப ஷாக்கிங். ஏன்னா 1 ஹவருக்கு ரூ. 200 ரூ. 300 கேட்குறாங்க. நான் கேட்டேன், இது கார் ஏங்க இல்லை 2, 3 கார் தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கே வந்து 200, 300 கேட்குறீங்களேன்னு கேட்டதுக்கு, நாங்கள் போனது சாட்டர்டே அது ரொம்ப கம்மிம்மா, நீ சண்டே வந்திருந்தனா அப்படியே டபுளாக கேட்போம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்தது. அப்படியே நாங்கள் காரை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே நடந்து வரும்போது கட்டுமான பணிகள்லாம் நடந்துன்னு இருந்துச்சு. அங்கே வந்து அது எதுக்குன்னு தெரியல. அது ஸ்கூலா இல்லைன்னா வந்து ஸ்டே பண்ணுவாங்களா, தூரத்துலேருந்து வந்து ஸ்டே பண்ணுவாங்க தெரியுமா, அந்த அந்த ஸ்டே பண்ணுறதுக்காக அது வந்து போட்டிருக்காங்களா அப்படின்னு எனக்கு ஆல்மோஸ்ட் நெக்ஸ்ட் இயர்லாம் அதெல்லாம் ஓப்பன் பண்ணிடுவாங்க. இந்த கோயிலை பற்றி ஒரு ஹிஸ்ட்ரி எனக்கு தெரியும். பட் அது கரெக்டாக தப்பான்றதை நீங்கள் சொல்லுங்கள். ஒரு வளையல் வியாபாரி வந்து டெய்லி வந்து வளையல் விற்றுட்டு போவாராம். ஸோ அப்போ ஒரு நாள் அவர் வளையல் விற்கும்போது ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்லி தூங்கியிருக்காரு. வளையல் காணாமல் போயிருக்கு. அப்போ வந்து அவர் தேடும்போது ஒரு புத்துக்குள்ளே அந்த வளையல் இருந்திருக்கு. அதை எடுக்கிறதுக்கு அவருக்கு பயமாக இருந்தது. ஏன்னா புத்துக்குள்ளெல்லாம் பாம்பு இருக்கும், அதனால சொல்லி பயமாக இருந்ததாம். அப்போ வந்து அவர் கடவுள்கிட்ட வேண்டிக்கினாராம். அப்போ வந்து அந்த கடவுள் வந்து தான் பவானி அம்மன் வந்து அவங்க கனவுல வந்து சொன்னாங்களாம், எனக்கு வந்து நீங்கள் கோவில் கட்டுங்க, கோவில் கட்டி இது பண்ணுங்கள், நான் அவங்கள நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அதன் மூலமாக வந்தது தான் இந்த பெரியபாளையத்து பவானி அம்மன் கோவில் சொல்லி சொன்னாங்க. இது கரெக்ட். அதே மாதிரி எந்த கோவிலுக்கு போனாலுமே சரி, ஒரு வளையல் வாங்கி வீட்டுக்கு எடுத்துன்னு வரணும் அப்படின்னு சொல்லி நான் ஒன்றுத்தில் பார்த்தேன். அது எனக்கு பிடிச்சிருந்தது. சரி நம்ம இந்த வாட்டி நம்ம கண்டிப்பாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு வரும்போது நான் 3 வளையல் வாங்கிட்டு தான் வந்தேன். அது ஒரு இணை புரியாத ஒரு மகிழ்ச்சி எனக்குள்ளே வந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த கோவில் போனாலும். ஸோ அதே மாதிரி நம்ம எப்பயாவது தானே வரோம் அந்த கோவிலுக்கு. சரி நம்ம அர்ச்சனை பண்ணிவிட்டு ஒரு மாலை போடணும் அப்படின்னு சொன்னார் எங்கள் மாமனார். ஸோ அவரே வாங்கி கொடுத்துட்டாரு. மாலை, அர்ச்சனை எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டாரு. எல்லாத்தையும் வாங்கி எடுத்துகிட்டு கோவிலுக்குள்ளே போனோம். கோவிலுக்குள்ளே போகும்போது என்னென்னா பொது வழி, காசு கொடுத்து போகிற வழி அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. ஸோ 30 ருபீஸ் ஒரு ஆளுக்கு. நான் எப்பயுமே பொது வழியில் தான் போவேன். ஏன்னா நம்ம வீட்டிலேருந்து ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி நம்ம வந்து கோவிலுக்கு வரோமா. ஸோ அங்கே என்ன மினிமம் 1 ஹவர் நிற்க வைப்பாங்களா. ஸோ அப்படி நின்று நம்ம வந்து மனசார அந்த சாமியை நினச்சி நம்ம பிரார்த்தனை பண்ணிகிட்டே நம்ம போயிட்டு அதுக்கப்புறம் அந்த சாமியை பார்க்கும்போது அது கரெக்டாக என்னோடய வேண்டுதல் எல்லாமே அந்த சாமிக்கிட்ட போய் சேர்ந்தா மாதிரியே ஒரு ஃபீலிங் ஆகும்.
அதுக்காக வந்து காசு கொடுத்து போகிறவங்களோட வேண்டுதல் வந்து கேட்காது சாமிக்கு அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நான் ஜஸ்ட்டு வந்து நான் சொல்கிறேன், இந்த மாதிரி நின்று போனால் வந்து நல்லாயிருக்கும். நம்ம நிறைய வேண்டுதல் வச்சுருப்போமா, அதெல்லாம் நம்மளுக்கு சொல்கிறதுக்கு அந்த 2 நிமிஷம் அந்த காசு கொடுத்து போய் அந்த 2 நிமிஷம் சாமியை பார்த்துட்டு விட்டுருவாங்க. பட் அந்த 2 நிமிஷத்துக்குள்ளே நம்ம வேண்டுதல்லாம் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஸோ இதுவே நம்ம க்யூவில் நின்னோன்னா கண்டிப்பாக நம்ம வந்து மனசில் வந்து அந்த வேண்டுதல் மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கும் எனக்கு. நான் எப்பயுமே கோவிலுக்கெல்லாம் போகணுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கதைலாம் பேச மாட்டேன். கண்டிப்பாக என் மனசில் வந்து அந்த வேண்டுதல் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த வேண்டுதல் அப்படியே கரெக்டாக அந்த சாமிக்கிட்ட போகும்போது அந்த வேண்டுதல் முடியுமா, அப்படியே அந்த ஒரு சிங்க் ஆகிடும். ஸோ அதுக்காகவே நான் வந்து கொஞ்சம் பொறுமையாக காத்திருந்து பார்ப்பேன். அதே மாதிரி வந்து சாமிக்கிட்ட போகும்போது சாமியை தான் நம்ம கண்கூடாக நம்ம பார்க்கணுமா. ஏன்னா நம்ம சாமியை பார்க்க தானே போகிறோம். ஸோ அதனால் நம்ம வந்து கண்கூடாக அந்த சாமியை பார்க்கணுமா. அப்போ எனக்கு வேண்டுதலே தோணாது, வேண்டவே தோணாது. எல்லாமே பார்த்துக்கோ, எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு வந்துடுவேன். அதனால் நான் க்யூவில் என் வேண்டுதல் எல்லாத்தையும் அப்போ சொல்லி முடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் நானே இந்த வாட்டி வந்து பேமெண்ட் கொடுத்து தான் போகணுமே. ஒரு ஆளுக்கு ரூ. 30. ஏன்னா பாப்பா வந்து வச்சுருக்கிறதுனால ரொம்ப நேரம் நிற்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி என் மாமனார் வந்து டிக்கெட் வாங்கிட்டார். 3 பேருக்கு ஒரு ஆளுக்கு ரூ. 30 சொல்லி உள்ளே போயாச்சு. உள்ளே போயிட்டு அது நான் சொன்னல அந்த 2 செகண்ட் தான் சாமி பார்க்க விட்டாங்களே. விட்டுட்டு டக்குன்னு வெளியே வந்தாச்சு. 2 ஹவர் ட்ராவல் பண்ணி 2 செகண்ட் தான் சாமியே பார்த்தோம். ஸோ அப்படியே வெளியே வந்தாச்சு. வெளியே வந்து அப்படியே ஒரு திண்ணை மாதிரி போட்டிருக்காங்க. கொஞ்ச நேரம் அங்கே உட்கார விடுறாங்க. ஸோ அங்கேயுமே ரொம்ப நேரம்லாம் உட்கார விடல. ஒரு 2 செகண்ட் தான் உட்கார விட்டாங்க. அதுக்கப்புறம் எழுந்துருங்கன்ட்டாங்க. ஸோ அங்கே உட்காந்துட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்தால் எல்லாருக்கும் செம பசி, கண்ணே இருட்டுச்சு. ஏன்னா காலையிலே கிளம்பி போனதுனால சுத்தமாக யாருமே சாப்பிடவே இல்லையா. அப்புறமா அப்படியே வெளியே வந்தால் அவங்க டோக்கன் கொடுக்குறாங்க, அன்னதான டோக்கன் சொல்லி கொடுக்குறாங்க. நிஜமாகவே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஃபுட் எப்படி இருக்குமோ, நம்மளால் சாப்பிட முடியுமா, ஏன்னா நான் காலையிலேருந்து சாப்பிடல. ஸோ எனிவே டோக்கன் வாங்கிட்டு உள்ளே போயிட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண சொன்னாங்க. ஸோ ஒரு 10 நிமிஷம் வெளியே வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். அப்புறம் க்யூ மூவ் ஆக ஆரம்பிச்சிது. உள்ளே போனால் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஒரு மண்டபம் மாதிரி இருந்தது. மண்டபம் மாதிரி உட்கார வச்சு சாப்பாடு போடுற மாதிரி இருந்தது. சேரு, டேபிள் அந்த மாதிரி. இப்போ நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உட்கார வச்சு சாப்பாடும் போட்டாங்க. எல்லாமே இருந்தது. சாம்பார், ரசம், வத்தக்குழம்பு, அப்புறம் அப்பளம், வடை, பாயாசம், ஊறுகாய், அது எல்லாமே இருந்தது. எல்லாமே செம்ம டேஸ்ட்டு. நிஜமாகவே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. நான் வந்து பேசணுன்றதுக்காகவும் இதை நான் சொல்லலை. நிஜமாகவே ஒரு நல்ல விஷயம். நல்ல சாப்பாடு அங்கே நாங்கள் சாப்பிட்டோம். வயிறு திருப்தியாக நிஜமாகவே நான் சாப்பிட்டேன். அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லி வெளியே போயிட்டே இருந்தோம். அப்போ தான் வந்து விளக்குலாம் ஏற்றிருந்தாங்க. நிஜமாகவே நான் போகும்போது அதை நான் பார்க்கவே இல்லை. பார்த்துருந்தா நான் கண்டிப்பாக விளக்கு ஏற்றிருப்பேன். பட் நான் பார்க்கவே இல்லை. விளக்கு ஏற்றிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த கல்யாணம் ஆகணும், குழந்த பிறக்கணும் அப்படின்ற ஒரு அந்த இதுவெலாம் பரிகாரம்லாம் பண்ணுவாங்கள்ல, அது எல்லாமே கூட இருந்துச்சு. ஆனால் நான் நிஜமாகவே நாங்கள் உள்ளே போகும்போது நாங்கள் அதை பார்க்கவே இல்லை. ஸோ வெளியே வரும்போது தான் பார்த்தோம். சாப்பிட்டுலாம் முடிச்சு வரும்போது தான் பார்த்தோம். சரி நெக்ஸ்ட் டைம் போகும்போது நம்மளுக்கு எதாவது வேண்டுதல் இருந்துச்சுன்னா அங்கே நம்ம வந்து விளக்கு போடுறது அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணலாம் அப்படின்ற மைண்ட் செட்டு இருந்துச்சு. அப்படியே வெளில வந்தோம். அந்த கொதிக்கிற வெயிலில் வந்து காரு வந்து பயங்கர ஹீட்டு. உள்ளேயே போக முடியல. ஓகே, எவ்வளோ நேரம் தான் நம்ம வந்து நிற்க நமக்கு வந்து வெயில் வந்து இறங்க தான் செய்யும். ஸோ ரொம்ப நேரம் நம்மளால் நிற்கவும் முடியாது வெயிலில். பரவாயில்ல, வீட்டுக்கு போயே ஆகணுமே, பரவாயில்ல காரில் ஏறுங்கன்னு சொல்லி அப்படியே ஏறிட்டு திரும்பி எதாவது வாங்கலாமான்னு பார்த்துட்டே தான் வந்தேன். பட் என்னை வாங்க விடவே இல்லை. ஆனால் அவர் ஒரு ஃப்ரூட்ஸ் கடையில் நின்றுட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாமே கம்மி ரேட்டிங்க. நம்ம ஒரு கிலோவே எடுத்தோன்னா ஒரு 300 அந்த மாதிரி கேட்குறாங்க. அங்கெல்லாம் அப்படி கேட்கவே இல்லை. ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் கொடுத்தாங்க. இல்லை 50 100 அவ்வளோதான் இருந்துச்சு அது ரேட்டே. ஆனால் ரொம்ப வந்து அவங்களே பறிச்சுட்டு வர்றது அந்த மாதிரி இருக்கும் போல். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது. அவ்வளோ வெயிலில் வந்து அவ்வளோ. ஆனால் அவங்க விற்கிற ரேட்டு பார்த்தீங்களா எவ்வளோ கம்மியாக விற்கிறாங்கன்ட்டு. உழைப்புக்கேற்ற ஊதியம் அவங்களுக்கு கிடைக்குதானே எனக்கு டவுட்டாக இருக்குது. ஸோ நம்ம இதெல்லாம் வாங்கி இந்த மாதிரி வில்லேஜ் சைடில் இருக்கிற கோவிலுக்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் ஃப்ரூட்ஸு, வெஜிடேபிள்ஸ்லாம் விற்பாங்க. அதெல்லாம் நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் அப்படியே வந்து அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்களும் அப்படியே வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து நான் இதில் வந்து ஏன் வாய்ஸ் ஓவர் கொடுத்தேன்னா நாங்கள் மயக்க மறந்துட்டோம். வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தாலும் பிடிக்கலைனாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.